விஜய் ரூமை அலங்கரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு போனா. ஆனால் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம சூர்யா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, மகா வந்து கோச்சி நிற்கிறாங்க. அப்போ சூர்யா போயிட்டு எதுக்காக நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிடிக்கல நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க அனாமிகா. அனாமிகா வந்து பார்த்தீங்கல்ல, நான் என்னை பார்த்தா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் இப்படிலாம் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்டே போட்டு கொடுக்குறாங்க அனாமிகா. அடுத்து வந்து இங்கே சூர்யா யோசிச்சுட்டு இருக்காரு, ஏன் மகா இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட வந்து பேசுகிறாரு. ஏன் நீ எனக்காக நீங்கள் என் ரூம் அலங்கரித்து தரமாட்டிங்களா? நீ எனக்கு எல்லாம் நீ பார்த்து பார்த்து நீங்கள் தான் நீ எனக்கு செய்வீங்க, யார் என்ன சொன்னால் அதை பற்றி யோசிக்க மாட்டிங்களா? நீ எனக்காக செய்ய மாட்டிங்களா அப்படின்னா, சரிங்க விஜய் உங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து மனசை மாற்றிட்டு போயிட்டு அலங்கரிக்கிறாங்க. அப்போ சூர்யா வராரு. வந்தோடனே மகா கிட்ட வந்து அப்படியே பேச வராரு. பூவெல்லாம் வந்து அப்படியே வந்து கட்டில் மேலே போட்டுட்டு மகா கிட்ட வந்து நெருங்கி வராரு. அதுக்கப்புறம் மகா கிட்ட ரொம்ப நெருக்கமாக சூர்யா நடந்துக்கிற மாதிரி மகா கனவு கண்டுறாங்க. சூர்யா வந்து உனக்கு என்னாச்சு மகா அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் கனவா, இவர் அது என்கிட்ட நெருங்கி வர்றதாவது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி வரமாட்டேன்னு சொன்னேன், வந்து அலங்கரிச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ என்ன நான் அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா, ஆமாம் ஆமாம் அலங்கரிக்கலாம், நல்லா சூப்பராக தான் பண்ணிட்டுருக்கேன், நீங்களும் கூட சேர்ந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் பூ கொடுக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து பூவெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றாங்க. என்ன ஞாபகம் வருது? இதே மாதிரி அலங்கரிச்சு நம்மளுக்கும் நடந்தால் செகண்ட் நைட் நல்லா இருக்கும்ல. எனது செகண்ட் நைட்டா? ஃபஸ்ட் நைட் தானே சொல்லுவாங்க. கரெக்டுங்க, அன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட் நடந்துச்சு இல்லை ஸ்டோர் ரூமில், இது செகண்ட் நைட்டு தானே அப்படின்னு ஒன்று. என்னது ஸ்டோர் ரூமில் ஃபஸ்ட் நைட் நடந்துச்சா அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு. என்ன இவ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே மகா போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாக வந்து காத்துட்ருக்காரு விஜய். அப்போ அனாமிகா வராங்க. அனாமிகா பார்த்துட்டு வந்து இந்த பூவெல்லாம் எங்கள் அண்ணி தான் அலங்கரிச்சாங்க, எப்படி இருக்குது இங்கே பாரு அனாமிகா, உனக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட்டை வாங்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது விஜய், நீங்களா வந்து செலெக்ஷன் பண்ணிங்க. அதுதான் இல்லை, என் அண்ணி தான் செலெக்ஷன் பண்ணாங்க, எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தியா அப்படின்னு தூக்கி விசிலடிக்கிறாங்க. அந்த கிஃப்ட்டை பூவெல்லாம் தூக்கி போடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? எப்போ பார்த்தாலும் வந்து மகாவை பற்றி பேசிகிட்டு இருக்க, எனக்கு மகாவை வந்து பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல, அவள் அவ்வளோ பண்ணுறான் ஆனால் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க, அதே மாதிரி பிரபாவை பற்றி பேசுகிறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, முதல்ல இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. என்ன நம்பிக்கை இப்படி நடந்துக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாரு. ஒன்றும் உனக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வந்து அப்படியே வந்து கலைச்சி போட்டுட்டு நான் வெளியே போய் படுக்கிறேன்றாங்க. ஏன் அனாமிகா இப்படிலாம் பண்ணுற, எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க, அனாமிகா வெளியே போய் படுத்தா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ஒரு நிமிஷம் கூட இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு திரு விஜய் முடிக்கிறாரு. ஏன் இப்படி நடந்துக்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் போய் படுக்கிறாங்க. அதை சித்ரா பார்த்துடுறாங்க. சித்ரா வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாருமே ஓடி வராங்க. என்ன ஆச்சு, எதுக்கு சித்ரா இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா புது மருமகன் எங்கே படுத்துன்னு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு, நைட்டெல்லாம் இங்கே தான் தூங்கியிருக்கா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற சித்ரா அப்படின்னோடனே, அனாமிகா எதுக்காக இங்கே வந்து படுத்த அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க. அனாமிகா எதுவும் சொல்லாமல் உடனே விஜய் வந்து ஏன் அனாமிகா இங்கே வந்து படுத்துட்டு இப்படி தொல்லை கொடுக்குறப்பா போகலாம் அப்படின்றாரு. உடனே வந்து இங்கே பார் விஜய், அவள் எதுவும் சொல்ல வந்தா, சொல்ல விடு அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்கிறாங்க. உடனே அனாமிகா வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி சும்மாவே வந்து எப்போ பார்த்தாலும் மகா பற்றி பிரபா பற்றி பெட்ரூமில் பேசுகிறாங்க, நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள விஷயங்கள் எல்லாம் அவங்க 2 பேரும் ஏன் வரணும், எதுக்காக சும்மா சும்மா அண்ணின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு மகாபதியே அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து என் மேலே இருக்க பிரியத்தெல்லாம் அவர் பேசிட்டாரு, அதுக்காக இப்படி அனாமிகா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. நீ அமைதியாரு, நீ எல்லாம் பேச தகுதியே கிடையாது, அனாமிகாவெலாம் ஒன்றை மாதிரியா வந்தா, நீ முக்காடு போட்டுன்னு வந்த, உன் அக்கா வந்து வீட்டுக்குள்ளே வந்தது எங்களுக்கு தெரியாதா, ஓடி போய் வீட்டுக்குள்ளே வந்தா, இந்த மாதிரி கேவலமாக நீங்கள்லாம் வந்தீங்க. ஆனால் ஏன் மருமக அப்படி கிடையாது, இந்த ஊர் உலகமே மெச்சுக்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து தெரிகிற மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, அதனால் நீ எல்லாம் பேசக்கூடாது, அவ கூட நிற்க கூட உனக்குலாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காயத்ரி. இதெல்லாம் கேட்டு மகா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே பார், தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காது, நானே நேற்றே உங்ககிட்ட சொன்னேன்ல இதெல்லாம் அலங்கரிக்க வேணாம்னு சொல்லிட்டு, நீ ஆல்ரெடி வந்து கல்யாணத்தில் பண்ண குழப்பமே எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, அது இல்லாமல் பூஜையிலையும் பிரச்சனை பண்ண, அதே மாதிரி இங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, அதனால் நீ பண்ணது எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் நீ ஒதுங்கிடுன்னு சொன்னேன், அது கூட கேட்காம மறுபடியும் வந்து பூவெல்லாம் அலங்கரிச்சிருக்க, அதனால தான் என் பிள்ளையோட முதல் இருப்பு நடக்கல, எல்லாம் ஒன்றால் தான் நடக்கல, உன் கெட்ட எண்ணத்தால் தான் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டே போகிறாங்க காயத்ரி. அதெல்லாம் கேட்ட சூர்யா வந்து அமைதியாக இருக்கீங்களா சித்தி அப்படின்றாங்க. உடனே திரும்பி பார்க்குறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், எதுக்காக இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க மகா எந்த தப்புமே செய்யலை அப்படின்றாங்க. உடனே வந்து பார்த்தீங்களா எப்படி வந்து சூர்யாவே மாற்றி வச்சுட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் யாராலையும் மாற வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே பார் விஜய், தேவையில்லாமல் இங்கே வந்து சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காது புரியுதா, உன் பொண்டாட்டியை கூட்டுன்னு மரியாதை ரூமுக்கு போ, எந்த கதையாக இருந்தாலும் ரூம்லேயே வச்சுக்கங்க, புருஷன் பொண்டாட்டி ரூமில் தான் பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், அதை ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, உங்கள் அண்ணி எந்த தப்புமே செய்யாமல் பாரு, உன் அண்ணி எப்படி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாம் ஒன்றால் தான் டப்போடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அனாமிகா ப்ளீஸ் அனாமிகா ரூமுக்கு வா, சாரி அனாமிகா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அனாமிகா வந்து அப்படியே பார்த்து சூர்யாவை முறைச்சிட்டே போகிறாங்க. சூர்யா வந்து அனாமிகா பார்த்து அப்படியே டென்ஷனாக நிற்கிறாரு. இங்கே மகா மனசு கஷ்டப்பட்டு ரூமுக்கு போகிறாங்க. இதோட முடியுது.